சிஇஓ வந்து 3 மீட்டிங் தான் அட்டன் பண்ணணும். எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் சஜஷன் கொடுக்கணும் தான் எம்ப்ளாயிஸ் வெயிட் பண்ணுவாங்க. டீமை ட்ரஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்கள் கம்பெனி க்ரோ ஆகும். ப்ரியரைடைஸ் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, மீதி எல்லாம் டெலிகேட் பண்ணுங்க. அல்லது உங்களோட பார்வையிலே இருக்கணும்னா the growth become limited. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதில் என்ன அப்படின்னா, சிஇஓ வந்து 3 மீட்டிங் தான் அட்டன் பண்ணணும். 3 டைப் ஆஃப் மீட்டிங். 3 மீட்டிங் என்ன அப்படின்னா, ஒன்று அவர் வந்து அது விஷனை செட் பண்ணுற மீட்டிங்காக இருக்கணும், அல்லது வந்து ஒரு டீலை க்ளோஸ் பண்ணுற மீட்டிங்காக இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது பாட்டில் நெக் இருந்ததுன்னா அதை வந்து சரி செய்கிற மீட்டிங்காக இருக்கணும். ஸோ இந்த 3 தவிர சிஇஓ வந்து மற்ற மீட்டிங் எல்லாம் வேறு யாரோட மீட்டிங்கில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ நம்ம நிறைய வந்து வீடியோஸ் பார்ப்போம், நிறைய கருத்துக்கள் வரும், ஈவன் இன்க்ளூடிங் நான் சொல்கிறதையும் சேர்த்து எல்லாமே சரி தப்பு அப்படிங்கிறது நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம தான் அதில் பார்த்து எது சரி எது தப்புன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 மீட்டிங் மட்டும்தானா அப்படின்னா, நம்ம வேறு மீட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எது வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட் தோணுதோ அது மாதிரி இன்னும் 1-2 மீட்டிங் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ ஏன்னா டைம் இஸ் லிமிட்டெட். நம்ம வந்து அந்த டைமை எப்படி ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணுறங்கிறத பொறுத்து தான் நம்ம கம்பெனியோட க்ரோத் இருக்க போகுது. ஏன்னா சிஇஓ, ஃபவுண்டர், சிஇஓ, டாப் மேனேஜ்மெண்ட் தான் விஷனை செட் பண்ணுது. நம்ம கம்பெனியை அடுத்ததுக்கு எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து 100 crore ரெவன்யூ ரீச் பண்ணும்போது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய விஷன். அது டைம் லைன் பார்த்தீங்கன்னா 2028 அப்படின்னு வச்சுருக்குறோம். நாம் வந்து டைமை வந்து கண்டிப்பாக எவரிபடி ஹேஸ் 24 hours. ஸோ அப்போ அந்த 24 hours நம்ம எப்படி ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணுறங்கிறது முக்கியம். அப்போ நம்ம எல்லா மீட்டிங்கையும் இழுத்து போட்டுக்கிட்டு, அதான் அதில் அந்த 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 மீட்டிங்களோட ஒன்று வரும். நீங்கள் போயிட்டு இப்போ நான் எங்களுடைய ஆப் டெவலப்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இது டிசைன் எப்படி இருக்கணும், இல்லை இந்த கலர் இப்படி இருந்தால் பரவாயில்ல, இந்த பிளேஸ்மெண்ட் இங்கே இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்களே எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த டீம் எப்போ லேர்ன் பண்ணிக்கிறது, அவங்க எப்போ க்ரோ ஆகிறது, சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் டீமை ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்கள வேலையை செய்ய விடணும். ஸோ நீங்கள் ஓவரால் டாப் லைன் க்ரோத்து, பாட்டம் லைன் க்ரோத்தை தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்காக அதை மெஷர் பண்ணாவே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் சம்டைம்ஸ் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, தவறான மெஷர்மெண்ட்டு சம்டைம்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தா க்ரோத் இருக்கும், அப்புறம் ஆனால் அங்கே ப்ராப்ளம்ஸ் மவுண்ட் ஆகிட்டே போகும், அப்புறம் அது ஒரு கட்டத்தில் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ நான் ஒரு 4 மெட்ரிக்ஸ் வச்சுருக்கிறேன். அதாவது வந்து ரெவன்யூ க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து, ப்ராஃபிட்டபிலிட்டி பர்சன்டேஜ், அடுத்தது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், சரிங்களா? ஸோ அப்போ அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவலையும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இஷ்யூஸ் இருக்காது. ஸோ அதுக்கு மேலே வேறு காம்படிட்டர்ஸ் வராங்களா அதையும் வாட்ச் பண்ணணும், அதெல்லாமே இருக்குது. பட் இந்த 4 நான் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸாக வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் அப்போ உங்களோட டைமை சும்மா எந்நேரமும் போய் எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலேயும் சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் சஜஷன் கொடுக்கணும் தான் எம்ப்ளாயிஸ் வெயிட் பண்ணுவாங்க, சரியா? அவங்களா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து மூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு மீதியை வந்து டீமை ட்ரஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்கள் கம்பெனி க்ரோ ஆகும். அல்லது உங்களோட பார்வையிலே இருக்கணும்னா the growth become limited. அது ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே க்ரோ ஆக முடியாது. அதனால தான் ஒரு புக் இருக்குது, இல்லை அது வாசகமாக கூட எடுத்துக்கலாம். வாட் யூ கெட் ஹியர் won't get you there. இது வரைக்கும் உங்களை என்ன இங்கே கொண்டு வந்ததோ அந்த ஸ்கில் வந்து உங்களை அடுத்து கொண்டு போகிறதுக்கு உதவாது. ஸ்கில்லோ நாலேஜோ, இப்போ நான் வந்து 0ல் ஆரம்பித்து நான் வந்து ஒரு 50 crore ரீச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. 50 crore கொண்டு வந்தது உங்களை 100 crore-க்கோ 200 crore-க்கோ 500 crore-க்கோ இந்த ஸ்கில்லு இந்த நாலேஜும் பத்தாது. ஸோ அப்போ நீங்கள் ஸ்கில்லு இம்ப்ரூவ் ஆகணும், நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும், அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் டைம் ஆப்டிமைஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் வேணும். ஸோ எல்லாம் டிசிப்ளினாக இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ ப்ரியரைடைஸ் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எது இம்பார்ட்டன்ட் பாருங்கள், அதில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மீதி எல்லாம் டெலிகேட் பண்ணுங்கள். இது மூலிமா நீங்கள் கண்டிப்பாக வந்து க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.